பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரின் நாமம் மகிமையடைவதாக. மிக சிறந்த மிஷனரியும் ஆப்பிரிக்க நாடுகளில் சென்று கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் செய்தவருமான டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவர் ஒரு நாள் மரித்துவிட்டாராம். அவர் அடக்க ஆராதனைக்காக திரள் கூட்டம் லண்டன் மாநிலத்தில் உள்ள ஆலயத்தில் கூடியிருந்தார்களாம். அவர் சரீரம் ஒரு வீரனுடைய சரீரம் போல் கம்பீரமாய் இருந்ததாம். அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாரும் லிவிங்ஸ்டனின் பக்தி, தியாகம், ஜப ஜீவியம், பிரசங்கம் போன்றவற்றை வாயார புகழ்ந்து கொண்டிருந்தார்களாம். அங்கு ஒருவன் மிகவும் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தானாம். அவனிடத்திலிருந்து சாரைய நெடி குப்பு என்று வீசியதாம். அங்கிருந்தவர்கள் ஏன் அழுகிறாய் என்று கேட்டபொழுது அவன் சொன்னானாம், நானும் டேவிட் லிவிங்ஸ்டனும் ஒரே வருடத்தில்தான் பிறந்தோம், ஒன்றாகவே படித்தோம், ஒன்றாகவே வளர்ந்தோம். அவன் கிறிஸ்துவின் பணிக்காக சென்றபொழுது அவனை நான் பைத்தியக்காரன் என்று சொல்லி கேலி செய்தேன். உலகத்தை எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ அனுபவித்தேன். குடி, சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்களில் இறங்கினேன். இப்பொழுது எனக்கு வியாதி. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாடுகிறேன். நான் என்ன செய்வது என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுதானாம். ஆமென். கண்பானவர்களே, அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. இதோ டேவிட் லிவிங்ஸ்டனின் அடக்க ஆராதனைக்கு வந்த ஒருவர் தன்னிடம் இருந்த கைப்பிரதியை அவனிடம் கொடுத்து, அவர் விட்டு போன அந்த பணியை நீங்கள் தொடருங்கள் என்று சொன்னாராம். அப்பொழுதே அந்த குடிக்காரர் தன் முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு டேவிட் லிவிங்ஸ்டன் விட்ட ஊழியத்தை இவர் செய்ய தொடங்கினாராம். ஆமென். கண்பானவர்களே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இறக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கசப்புள்ள சாராயத்தை நாடுபவர்களுக்கு தானே என்று நீதிபதிகள் 24, 29, 30 நாம் பார்க்கிறோம். ஆமென். கண்பானவர்களே, முழு இருதயத்தோடு இயேசுவானவரை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.